Hi dears, welcome back to Sandhya's Creature. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கைனெட்டிக் சாண்ட் மேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் வந்துட்டு பிரைசி, அவங்க சிஸ்டர் பேர் வந்துட்டு பிரக்யா. ஹாய் பிரைசி, ஹாய் பிரக்யா. கைனெட்டிக் சாண்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு சாண்ட் தாங்க முக்கியம். பட் எல்லாத்தையும் சாண்ட் வந்துட்டு அவைலபிளாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சால்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு சால்ட்டை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற அளவே நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சால்ட்டுக்கு கொஞ்சமாக நான் வந்துட்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை எந்த கலராக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி ஷாம்புவும் எந்த கலராக இருந்தாலும் ஓகே, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்துட்டு அதை மூணையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா திட்டு திட்டாக இருக்கும். அது நல்லா ப்ரெஷர் கொடுத்து அது எல்லா பக்கமும் ஜெல் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிசு பிசு தன்மை வந்துட்டு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சமே நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே வாட்டி ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்போ நீங்கள் திரும்ப சால்ட் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு கொஞ்சமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ டபுள் கலர் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பெயிண்ட் இருந்தாலும் ஓகேங்க. இந்த பெயிண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட எந்த கலர்ஃபுல்லான பெயிண்ட் இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு போஸ்டர் கலர்ஸ் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் அக்ரிலிக் கலர் ஆகட்டும், வாட்டர் கலர்ஸ் ஆகட்டும், எந்த கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். இல்லை அப்படியே இருந்தாலும் ஓகேனா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் ஸ்பூன் எடுத்து அதில் வந்துட்டு இந்த மாதிரி கைனெட்டிக் சாண்டை உள்ளே போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ நீங்களும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே நம்ம வச்ச ஷேப்புக்கு அப்படியே இருக்குது. ஸோ அதனால் கைனெட்டிக் சாண்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வைக்கும் போது அது பிரிஞ்சு வந்துட்டாலோ இல்லை உடஞ்சி வந்துட்டாலோ நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சமே பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த பிசு பிசு தன்மை அவ்வளோவா இல்லைன்னா இந்த மாதிரி உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேஸ்ட் வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கட் பண்ணி பார்க்கும்போதும் பாருங்கள் ஃபுல்லாகவே உடையலை. அது அப்படியே நம்ம கட் பண்ண சைஸுக்கு அப்படியே கட் ஆகிருக்கு. ஸோ கைனெட்டிக் சாண்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தது இது வந்துட்டு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் சைஸில் வரல. அதே மாதிரி இந்த மாதிரி பொடி பொடியாக வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எப்போ விளையாடணும் உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணிவிட்டு விளையாண்டா நல்லாயிருக்கும். ஸோ 2 டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். 2 டேஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா இது வந்துட்டு அவ்வளோவா நல்லா ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை ஒரு லேயர் கேக் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வச்சுட்டு நான் இந்த மாதிரி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் 3 கலர்ஸில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்துட்டு 2 டேஸ்க்கு முன்னாடி செஞ்சதுங்க. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த க்ரீன் கலர் மட்டும் அப்படியே உதிர்ந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் 2 டேஸ் ஆன பிறகு இதை வச்சு விளாண்டா உங்களுக்கு அவ்வளோவா நல்லா வராது. கைனெட்டிக் சாண்ட் மாதிரி வராது. மித்த 2 கலருமே அவ்வளோவா உடையலை பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு நம்ம இப்போ மேக் பண்ணது. இப்போ செஞ்ச நம்ம கைனெட்டிக் சாண்ட் வச்சு மட்டும் நான் இதை எடுத்திருக்கேன். எல்லோ அண்ட் ப்ளூ கலர் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது க்ரீன் கலர். இது வந்துட்டு நம்ம கார்த்திக் கட் பண்ண போகிறாரு. ஓகே, நான் சொன்னேன்ல அது வந்துட்டு அவ்வளோவா பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம நல்லா விளாண்டு பார்க்கலாம். ஸ்லைம்லலாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா விளாண்டு காட்டலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்துட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. நீங்களே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு உங்கள் கிராஃப்ட்டை ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் பின்ட்டு கமெண்ட்டுமாவே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் விளையாடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ எல்லாம் பொறுமையாக பார்த்தவங்களா இருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும்.